பொதுவாக எல்லாரும் ஒரு வீடு கட்டும் போது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், அந்த வீடை எப்படி நம்ம அழகாக்கணும், எப்படி அதை குவாலிட்டியாக நம்ம கட்டி முடிக்கணுங்கிறத பற்றி உங்க எல்லாருக்குமே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் நிறைய இருக்கலாம். ஆனால் கட்டின அந்த வீடை நம்ம எப்படி ப்ராப்பராக செக்யூர் பண்ணுறது, அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம சேஃப்டி பண்ணுறதுங்கிறதுல எல்லாருமே கோட்டை விட்டுருக்கீங்க. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். வணக்கம், நான் இன்ஜினியர் அசோக் தங்கவேல் ஃப்ரம் கேஆர்டி பில்டர்ஸ். பொதுவாக நீங்க வீடு கட்டணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லேண்டு உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் படி தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு சர்வேயரை கூப்பிட்டு நீங்க மெஷர்மெண்ட் எடுத்து அதை நீங்க ப்ராப்பரா உங்களோட பிளாட் கல்ல உண்டி நீங்க அதை சேஃப்டி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ல வேற எதுவும் இஷ்யூ இருக்கா, ஃபியூச்சர்ல லோனுக்கு போனா உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா, டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அட்வொகேட்டை நீங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த 2 டாக்குமெண்டேஷன் கண்டிப்பா வீடு ஆரம்பிச்சு முன்னாடி ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க கட்ட போற வீடு உங்களுக்கு சொந்தமா இருக்குமா, ஃபியூச்சர்ல லோன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிளாரிட்டி ஆகும். இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சவன நீங்க நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத கிளியரா ஒரு பிளான் பண்ணி முடிச்சிடணும். இந்த வீடு இப்படிதான் வரணும், எனக்கு இத்தனை பெட்ரூம் வேணும், இந்த காரணம் எனக்கு செப்டி டேங்க் வேணும், இங்க எனக்கு சம்ப் வேணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணி ஒரு ப்ராப்பரான வாஸ்து பிளான் போட்டு முடிச்சிடணும். அந்த சாயில் டெஸ்ட்டை வச்சு நீங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணணும். இந்த டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வர்ற வேல்யூ வச்சு தான் நீங்க மொத்த பில்டிங்க்கும் நீங்க ஸ்டீல் என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன காலம் யூஸ் பண்ணணும், என்ன பீம் யூஸ் பண்ணணும், அதுல என்ன சைஸ் ராட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத டீட்டெயிலா அதுல இருக்கும். அந்த டிசைனுக்கும் அந்த பிளானுக்கும் எந்த எலிவேஷன் பண்ண அழகா இருக்குமோ அந்த எலிவேஷன் டிசைனை 3Dயா முன்கூட்டியே நீங்க இந்த வீடு இப்படித்தான் வரப்போகுதுங்கிறத நீங்க டிசைன் பண்ணி முடிச்சிருங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம், என்ன கதவு, என்ன டைல்ஸ், இது எல்லாமே நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான செலவு என்னங்கிறத எஸ்டிமேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ நான் சொன்ன டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்க ப்ராப்பர்ட்டி எந்த இஷ்யூ இல்லாம இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.